ஓட்டுக்கு வண்டி வந்து ஐயா சாமி அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு கட்டு போறாரு. நல்லா கவி தான் ஊத்துறாங்க, நல்லா கேட்கறதான் செய்யறாங்க. குப்பை வாரத்துக்கும் யாரும் இங்க வரதில்ல, ஒரு டிரைனேஜும் இல்ல, இங்க பசங்களுக்கு சரியான படிப்பு வசதியும் இல்ல. ஒரு பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கிக்கோ, யார் வான்னு சொன்னாங்க? டிக்கெட் இல்லாம யாருன்னா கேட்டாங்களா? ஓசியில 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு மேலேயே ஒயின் ஷாப்ல வைக்கிறாங்க. அப்புறம் எங்க இந்த வீட்டுக்கு என்னப்பா வாடகை தர முடியும்? எப்படி சாப்பிட முடியும்? என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்ப எந்த ஆட்சி வரணும்? நல்ல ஆட்சி தான் வரணும், ஒயின் ஷாப் இல்லாம ஆட்சி வரணும். ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா, எங்களுக்கு யாருமே லோனுக்குது. ஒரு ரோடு இந்த பக்கம் நோண்டி விட்டாங்க, அந்த பக்கம் நோண்டி விட்டாங்க. ஏழிங்க நாங்க எல்லாம் அந்த தொகுதிக்கு அங்க போய் பாக்குறாரு ஸ்டாலின். ஓட்டுக்கு மாட்டோம், நாங்க பூத்துல போய் வரப்போற எலெக்ஷன்ல உங்களோட ஆதரவு யாருக்கு பாருங்க? எங்களோட ஆதரவு வந்து விஜய்க்கு தான்ப்பா. யாருக்கும் இல்லப்பா, கஷ்டப்பட்டதான்பா சோறு. யார் வந்தாலும் சரி, எங்களுக்கு புதுசாக எதனா பண்ணணும், புதுசாக ஒருத்தர் வரட்டும்ன்ற ஒரு நம்பிக்கையில் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடலாம் தான் இங்க நிறைய பேர் முடிவு பண்ணிருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டதான் நம்மளுக்கு சோறு. எவன் கழிச்சாலும் நம்மளுக்கு சோறா போட போறானோ. வர எலெக்ஷனுக்கு டிஎம்கே தான். ஒரு கிடையாது, அதுதான் உண்மை. ஒயின் ஷாப் யார் மூடுறாங்களோ அவங்களுக்கு தாங்க ஆதரவு. எவ்வளோ குடும்பம் சீரழியுது இதனால. எவன் வந்தாலும் எதுவுமே மாறாதுப்பா. நடுத்தர மக்களும் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். ஸ்டாலின் ஐயா மறுபடியும் அவரே ஆட்சி வரணும் ஐயா. டிஎம்கேல வந்து எதுவுமே செய்யவே இல்லை. இங்க வந்து எம்எல்ஏ வந்து தாயகம் கவிதா இருந்தாங்க, டிஎம்கே காரங்க. அவங்களும் வந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட இங்க வந்து ஏரியால பார்த்ததும் இல்ல. எம்எல்ஏ வருவாருப்பா, நல்லா வராருப்பா. அவரு வராரு, அவர் வேலையை பாட்டுன்னு அவர் பாட்டுன்னு போயிறாரு. ஜெயிச்சதுக்கு வந்து நன்றியே சொல்லப்பா. 3 வாட்டி ஜெயிச்சிட்டாரு இந்த தொகுதியில நின்று. ஓட்டுக்கு வண்டி வந்து ஐயா சாமி அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு கட்டு போறாரு. வந்து ஒன்றும் பண்ணல. இருக்கிற மக்களில் வந்து என்னங்கம்மா எப்படி இருக்குது ஏதுக்குது வருவார். எலெக்ஷன் டைமில் நீங்கள் வந்து ஓட்டு வண்டி அம்மா அம்மான்னு கேட்டு போவார். வந்து பாக்குறாரு, அந்த சைட்ல பாத்துட்டு போட்டாங்க. பண்ணணும் எம்எல்ஏ எல்லாம் யாரும் ஒன்றும் வரலப்பா. அந்த இடத்த நோண்டிட்டு இது பண்ணிட்டாங்கப்பா, எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க ஐயா. இன்னும் இந்த கட்சி பக்கத்தா திமுகன்னாங்க. ஸ்டாலினுக்கு கருணாநிதிக்கு ஜெயிலு கூட இருந்துட்டு வந்தேன். கண்ணு 2 தெரியல. அது ஊய்ந்து பள்ளம் போகிறதுக்கு வழி. இந்த வழிக்கு போகிறது ஒன்றும் இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா, எங்களுக்கு யாருமே லோனுக்குது. ஒரு ரோடு இந்த பக்கம் நோண்டி விட்டாங்க, அந்த பக்கம் நோண்டி விட்டாங்க. ஒரு தண்ணி ஒத்தி ஆசிரி போறது கூட வழி இல்லப்பா. எங்களுக்கு போடுறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க, போடவே இல்லை. என்னப்பா இது? இந்த இடத்துல யாருமே செய்ய மாட்டேன்றாங்க. இங்கேயே ஒரு ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்பா. இந்த இருக்கிற ஜனத்துக்கு, வீட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி, இங்கேயே ஒரு ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்தா போதும். அந்த ஜனங்க இங்கேயே இருந்தோம் கரெக்டா. ஏழிங்க நாங்கள் எல்லாம் அந்த தொகுதிக்கு அங்கே போய் பார்க்குறாரு ஸ்டாலின். இந்த சைடில் வரணும் இல்லை, என்ன ஏதுன்னு கேட்கணும் இல்லை. அதான் அவன் எதுவும் சொல்ல மாட்டேன்றான். புஷ்பா கூட எதுவும் கேட்கறது கிடையாது. இங்கே வந்து ஓட்டுக்கு மாட்டோம், நாங்கள் பூத்தில் உட்காரணும் போய் செய்யணும் இல்லை. எல்லாம் ஜானம் தீர்ப்புதுங்க. என்ன பண்ண முடியா, கடவுளோட சித்தம். இப்போ ஓட்டு சேகரிக்காக வருவாங்கல்ல, இப்போ யார் வந்தாலும் கேட்போம். எவ்வளோ தான்ப்பா கவி ஊற்றுருக்கு, எவ்வளோ தான் கேட்கறது. நல்லா கவி தான் ஊற்றுறாங்க, நல்லா கேட்கறதான் செய்கிறாங்க. செய்தியா எங்களுக்கு முதல்ல அது செய், ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டன் நன்றி கூட சொல்ல வரலன்றேன். அப்புறமா என்னத்த சொல்றது, சொல்லு நீங்களே. இதுதான் உண்மை. இப்ப மேயரா இருக்கவங்க தான் இந்த ஏரியாவுக்கு கவுன்சிலர். அவங்களும் வந்து எதுவும் பார்த்ததில்ல. குப்பை வாரத்துக்கும் யாரும் இங்க வரதில்ல, ஒரு டிரைனேஜும் இல்ல, இங்க பசங்களுக்கு சரியான படிப்பு வசதியும் இல்ல, ஒரு டியூஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எந்த ஒரு வசதியும் அவங்க செஞ்சும் தரல. அவங்க 1000 பணம் கொடுக்கட்டும், எல்லாம் பண்ணட்டும். ஆனா ஒயின் ஷாப்பால எவ்வளவு இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் கிடக்குதுங்க. எனக்கு 2 பசங்க, 2மே குடிச்சிட்டு தாயை வந்து பணம் கேட்கறதோ இப்படியெல்லாம் இருந்தா அவங்க கொடுக்குற பணம் ஒயின் ஷாப்புக்கு தான் போகுது. அதுக்கு மேலேயே போகுது. வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் எந்த நிலைமைக்கு ஆள் ஆகுறது? யார் ஒயின் ஷாப்பை மூடிட்டு விலைவாசி கூட ஏற்றிக்கோ, பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கிக்கோ, யார் வான்னு சொன்னாங்க? டிக்கெட் இல்லாமல் யாருன்னா கேட்டாங்களா? ஓசியில் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லதை செய்யுங்க நாட்டுக்கு. யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வரட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒயின் ஷாப்பை வச்சுட்டு அதில் தான் வருமானம் வருதுன்னு சொல்லி நாடே கெட்டு குட்டி சேராது. 10 வயசு பசங்க கூட குடிக்குது இந்த காலத்தில், லேடிஸ் கூட குடிக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகுது, யாருக்குமே குடும்பம் இல்லை. பொண்டாட்டிக்கிட்ட சண்டை, பிள்ளைங்களை கவனிக்கிறது இல்லை. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு மேலேயே ஒயின் ஷாப்ல வைக்கிறாங்க. அப்புறம் எங்க இந்த வீட்டுக்கு என்னப்பா வாடகை தர முடியும்? எப்படி சாப்பிட முடியும்? என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்ப எந்த ஆட்சி வரணும்? நல்ல ஆட்சி தான் வரணும், ஒயின் ஷாப் இல்லாம ஆட்சி வரணும். ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? கட்சின்னு பார்த்தா ஒன்று ஏடிஎம்கே இருக்கு, இல்லை டிஎம்கேன்னு இருக்கு. விஜயகாந்த் வந்திருந்தா நல்லா செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவரு இல்லாத தொட்டு விஜயகாந்த் பண்ணிருப்பாருன்னு சொல்றாங்க. இப்போ விஜய்க்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன செய்யறாரோ செய்யலையோ அப்படின்றது இந்த 5 வருஷத்துக்குள்ள தெரியும்ல.
இப்போ வந்து ஸ்டாலின் வந்து அவர் காசு எடுத்து எங்களுக்கு தரல. நாங்க கொடுக்குற வரி பணத்துல தானேப்பா மகளிர் காசு கூட வருது. அதனால அவர் சொல்றது தப்பு எதுவும் இல்லை. இப்போ வந்து மாற்றம் ஒன்று வந்துச்சுன்னா எதனா நல்லது நடக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. மக்களுக்கு மாற்றம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜயா வந்து இலவசம் கொடுக்குறாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரீ பஸ் விடுறேன்ட்டு ஓசி பஸ்ஸுனாங்க. ஆனால் இவர் வந்து இலவசம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள் காசுலேருந்து தான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு கண்டி. உங்களுக்கு வந்து நான் ஓசியில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறிக்கையும் அவர் சொல்லியே. நலத்திட்டம்னு ஒன்று வந்துருச்சுன்னா எப்படி இருந்தாலும் அதை கண்டினியூ பண்ணி தானே ஆகணும். இப்போ அம்மா உணவகம்னு இருந்துச்சு, இப்போ அதை கண்டினியூ பண்ணி தானே கலைஞர் இது பண்ணி தராங்க. அந்த மாதிரி இப்போ மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று வந்துருச்சு, அதை வந்து அவர் எக்ஸ்ட்ராவாக தரேன்னு தான் சொல்கிறாரு கண்டி. நாங்கள் அதை நிறுத்துவோம் அப்படின்லாம் எதுவுமே வாக்குறுதி இது பண்ணியே. இப்போது இங்கே இருக்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கும்போதே தெரியுது வந்து மழை பெஞ்சதுனாக்கா வந்து ரொம்ப சிரமமாக எல்லார் வீட்லையும் தண்ணி வந்துடும். எல்லாருமே அங்கே கார்பரேஷன் ஸ்கூல் ஒன்று இருக்குது, எல்லாருமே அங்கே தான் போய் இருப்போம். கொஞ்சம் தண்ணி வந்தாலே காவா வந்து ரொம்பிடும். அந்த காவா ரொம்பிடுச்சுன்னா எல்லார் வீட்லையும் தண்ணி வந்துடும். பொது மக்களுக்கு வந்து பொண்ணு லைட்டில் ஒண்டியாக போகுதுன்னா மெயின் லைட்டு. இந்த லைட்டு யார் தரேன்னு சொல்லிக்கிறா? பாதி லைட்டு எதுவே இல்லை. அதே போல் பஸ்ஸு நல்லா புரிஞ்சுக்க, ஒரு பஸ்ஸு ஏறினா கூட இந்த பஸ்ஸோட கெப்பாசிட்டியை பார்த்து தான் ஏறுறாங்க. ஏன்னா ஒயிட் போர்டு வந்து தான் ஏற முடியும், எந்த போர்டும் வந்து ஏற முடியாது. ஏன்னு கேள்வி இப்போ அவர் சொல்ல ஒரு ஆட்சி வராது வரல விஜய், ஓகேங்களா? ஆனால் அவர் அறிக்கை விட்டது என்ன சொல்லிக்கிறாரு? எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ. அது அந்த அறிக்கை அவர் விடவே இல்லையே. ஏன் அது ஒயிட் போர்டு மட்டும் ஃப்ரீ? ஒயிட் போர்டு. அப்போ ஒயிட் போர்டு ஒரு லேடிஸ் எடுத்து நான் எவ்வளோ நாள் நிற்பாங்க? சரி, ஒரு 10 மணிக்கு மேலே எப்படி நிற்க முடியும் ஒரு லேடிஸு? அப்போ அவனா பண்ணுவான், ஆட்டோ அவங்க கையை போட்டு ஏறுவாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் எவ்வளோ தெரியுமா கேட்பாரு? இப்போ கேஸ் வந்து பயங்கரமாக ஏறி போச்சு. அப்போ மைலேஜ் கொடுக்காத ஆட்டோலாம் நிறைய பேர் இருக்குது. புது ஆட்டோலாம் வந்து 35-40 கொடுக்கும். பழைய ஆட்டோ வச்சுருக்கிறாங்க 2019, 20 வச்சுருக்கிறாங்கல்ல, அவங்களாம் மைலேஜ் எப்படி கொடுக்கும்? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. 10 ரூபாய் நான் கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கஸ்டமரு, இல்லைங்க இங்கே போகிறதுக்காக மூவி கிஞ்சி பண்ணால் ஒரு 4 கிலோமீட்டர் தான், ஏங்க இவ்வளோ கேட்குறீங்க என்ன கேட்குறாங்க? அதான் சொன்னேன், மேடம் கேஸ் சொல்ல இவ்வளோ ஏறி போச்சு, 10 ரூபா தான் வேணும் கேட்குறோம். இதே நீ ஓலா ஊப்பில் போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், ஓலா ஊப்பில் போட்டால் நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணலாம். சரி, 94 ரூபாய்க்கு அவர் எவ்வளோ தம்மா எக்ஸ்ட்ரா கேட்குறாரு? 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாரு. அப்போ எங்கள் சவரத்தினா அவர் எடுத்துன்னு போகிறாரு. அதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்னு கேட்குறேன். கஸ்டமரே கேட்குறேன். பொது மக்களுக்கு நல்லது செய்து யாருன்னா புது ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். எப்படியா இருந்தாலும் சரி ஐயா. ஆனால் எங்களுக்கு யார் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த ரோடு போட்டு கொடுத்தது எல்லாமே சரி, இந்த புஷ்பராஜ் ஒண்டி தான், யாருமே இல்லை. கவுன்சிலர் புஷ்பராஜன் ஒருத்தர், அவரு தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் செய்வோம். அப்போ இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் வரும்ன்றீங்களா? யார் வேணாலும் வரட்டும்பா, யாரையும் வானான்னு சொல்லப்பா. வந்தால் என்ன செய்ய போகிறீங்க? ஒன்றுமே செய்ய போகிறதில்ல, வாயில் தான் சொல்கிறது எல்லாமே. அதே வாயில் சொல்லிட்டா போதுமா? பொதுமக்கள் இறங்கி அவங்களுக்கு என்ன கஷ்டம், ஏது கஷ்டம், என்ன பிரச்சனை, என்ன ஓணும், அதெல்லாம் இறங்கி செய்யணும். விஜய் ஒரே மச்சம் இறங்கி வந்து யாரும் கேட்டுன்னு செய்ய முடியுமா? கூட இருக்கிறவங்க தான் வந்து செய்யணும். என்ன ஆச்சு, ஏதாச்சு, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு வந்து கேட்கணும். நிற்கிறேன்னா நில்லு, வானா இல்லை, வா வரவானான்னு சொல்ல, வா கெல்லி எல்லாம் பண்ணு. ஆனால் முதல்ல பொதுமக்களுக்கு நல்லது பண்ணு. கஷ்டப்படுறவங்களே கஷ்டப்படக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும், வீடு வேணுமா, வாசல் வேணுமா, என்ன வேணும், அவங்க பிரச்சனை என்னவோ அதை கேட்டு நல்லது பண்ணிட்டு போ. இப்போ பெரம்பூர் தொகுதியில் விஜய் வந்து நிற்கிறாரு. யார் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது. அவங்க தான் நல்லவங்க. எவ்வளோ பேர் சூசைடு பண்ணிக்கிறாங்க இல்லையா? இதனால் வருமானம் இல்லாத எல்லா விஷயத்துலையும் கஷ்டப்படுறாங்க இல்லையா? லேடிஸ் தானே கஷ்டப்படுறாங்க. அவங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சா அதுக்கு மேலேயே குடிக்கிறாங்கல்ல, குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்குறாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அப்போ லேடிஸ் என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு வீட்டு வேலைக்கு போகிறோம், 10 ரூபாய் வருமானம் வருது, அதை வச்சு அதுக்கு மேலேயே குடிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? இலவசம் எதுக்குங்க? இலவசம் கொடுத்து என்னங்க புண்ணியம்? ஒயின் ஷாப்புக்கு அதுக்கு மேலேயே போதுங்க. கொடுத்தது நல்லது தான், ஆனால் ஒரு செலவுக்கு ஆகுது. அது எங்கே நிற்கிது? நிற்கலையா? ஒயின் ஷாப்புக்கு தானே போகுது அதுக்கு மேலே. இப்போ பெரம்பூர் தொகுதியில் விஜய் நிற்கிறாரு, அதை பற்றி அவர் எங்கே வேணாலும் நிற்கிட்டோம்பா, வானா இல்லை. அவன் கஷ்டப்படத்தான் அவனுக்கு சோறு. இப்போ நான் வண்டி மெரிச்சா தான் எனக்கு சோறு. இல்லைடா என்ன நான் வீட்டில் உட்காந்துன்னா எனக்கு வந்து போடுவானுங்களே அவனை சோறு கிடையாது. நான் போய் கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை காப்பாற்றணும். நான் யார் வந்தாலும் சரி, பொதுமக்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு வரப்போகிறது கிடையாது. சும்மானா பேசிட்டு தான் இருக்கும். வட்டம் யார் வேணாலும் வந்தால் வட்டம், வானாலாம் சொல்ல போகிறதில்ல. வந்து என்ன மாற்றம் பண்ண போகிறீங்க? நடுத்தரு மக்களுக்கு எல்லாம் பண்ணுறீங்களா? எல்லாம் இருக்கப்பட்டவங்க தான் பண்ணி போவீங்க. நடுத்தரு மக்கள் அப்படியே கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். மேலுக்கு வரக்கூடாது, கீழே தான் இருக்கணும்.